நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஏன் சார்பாவும் நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும்ல. ஏன் சரோஜா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம பசங்க 2 பேரையும் கூட கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. எதுக்கு உனக்கு இந்த தண்டனை? அடுத்த ஜென்மத்துல நீங்களும் ஒரு அம்மாவா பிறந்தா அப்போ உங்களுக்கு புரியும். அப்பதான் என் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு பொம்பளையும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு பிரசவ வேதனையும் வலியையும் எவ்வளவு தாங்கிக்கணும்னு தெரியுமா? இந்த ஒரு வேதனை மட்டும் தானே, அதுக்கப்புறம் பிள்ளைங்க சந்தோஷத்தை தானே கொடுக்க போறாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா தாம் பெத்த பிள்ளைங்க அவங்கள கஷ்டப்படுத்தும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது. நீங்க போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. இது ஒரு பெத்த தாய்க்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற சண்டை. இதுல எதுக்காக உங்க தூக்கத்தை நீங்க கெடுத்துக்கிறீங்க? நீங்க போங்க, போய் தூங்குங்க. இப்ப நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? இந்த புனிதமான இடத்துல அந்த சிவனே அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த இடத்த தோண்டி நீ அவசகுணம் செய்ய போறியா? இதை பற்றியெல்லாம் எனக்கும் தெரியுங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகிருக்கு. இந்த இடத்த மட்டும் நாங்கள் தோண்டி பார்க்கலைன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையாக செய்வோம், சரிங்களா? அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இங்கே பூஜை செய்கிற இடத்துக்கு நாங்கள் ஒன்றும் வரமாட்டோம். நாங்கள் ஒரு முறை சொன்னது தான். எங்கள் பக்தியை நீங்கள் விளையாட்டாக நினச்சிங்கன்னா அதை நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம். இந்த இடத்த நீங்க தோண்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அனுமதிக்க மாட்டோம். स्वामी जी की जय जय, 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 स्वामी जी की जय, स्वामी जी की जय, स्वामी जी की जय, स्वामी जी की जय. என்ன பிரச்சனை? சுவாமி டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இந்த இடத்த தோண்டி பார்க்கணும்னு சொல்றாங்க. எங்களை மன்னிச்சிருங்க சுவாமிஜி, ஆனால் இந்த ஏரியாவில் இருக்க டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆயிருக்கு. இந்த இடத்த மட்டும் நாங்கள் தோண்டி பார்க்கலைன்னா இங்கே என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல நீங்க தோண்டக்கூடாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. இந்த பூஜை, பக்தி, இந்த ஆராதனை இது எல்லாமே இங்க எப்போதும் நடக்கிறது தான். ஆனா இங்க நாங்க செய்யற பூஜைனால மற்றவங்களுக்கு கஷ்டம்னா அதை பார்த்துக்கிட்டு நிச்சயமா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. வாங்க எல்லாரும் வாங்க 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 போலாம் வாங்க. என்னங்க, வாங்க நம்ம அந்த பக்கமா போலாம். என்னங்க, கண்ணை கசக்காதீங்க. கல்ல ஏதாவது இருந்தா உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். தண்ணி இருந்தாங்க. போதும் சந்தியா, இப்போ பரவாயில்ல. போலாமா? என்ன விஷயம் சந்தியா, என்னாச்சு? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னங்க, அது இன்னைக்கு மாலதி மேமோட குரல்ல எனக்கு ஏதோ ஒரு வேதனை தெரிஞ்சது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இன்னைக்கு சொன்ன வார்த்தை எல்லாமே
மனசுல இருந்து வந்தது. அவங்க மனசுல ஏதோ உங்களுக்கு ஒரு வேதனை இருக்குங்க. சந்தியா, எனக்கு அப்படிலாம் எதுவுமே தோணலையே. இது உங்களோட பிரமையா இருக்கலாம். ஆ? அம்மா, நீங்களா? கதவை திறக்கணும்ல, அதான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே தினமும் இப்படிதான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க 2 பேரும் திருடங்க மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா, நீங்க முடிச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்க இப்படி ராத்திரி தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு தான் கெட்டு போகும். எதுக்குமா நீங்க தேவையில்லாம கஷ்டப்படணும்? அது மட்டும் இல்லம்மா, என்கிட்ட வீட்டோட சாவி இருக்கு. அம்மா மேல திடீர்னு புதுசா நிறைய பாசம் காட்ட ஆரம்பிச்சிருக்க. ஏனுங்க, மாமா என்ன சொன்னார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்க அம்மாவோட மனசு இப்ப ரொம்ப காயப்பட்டிருக்கு. இந்த காயம்லாம் சரியாக நிச்சயமா கொஞ்ச நாள் ஆகும். வாங்க. முதல்ல நான் காலையில 6 மணிக்கு அலாரம் வைக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே காப்பாத்துப்பா. எனக்கு ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்ச மாதிரி தோணுது. என்ன இது? இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டா? எப்படி இவ்வளவு காலையில இவங்க எந்திரிச்சு வந்தாங்க? ஓ, இப்பவாவது எந்திரிச்சு வரணும்னு உனக்கு தோணுச்சே. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்திருக்க. ஆனா தூக்கம் தான் போன மாதிரி தெரியல. இல்ல அத்தை, அது என்னன்னா மாசமா இருக்கேன்ல, நான் தூங்கணும். அப்புறம் குழந்தையோட தூக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்தா 2 பேருக்கும் சேர்த்து நான் ஒருத்தியே தூங்க வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நீ சொல்ற கணக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன நீ இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் கர்ப்பிணியா இருக்கியா என்ன? என்னோட பிள்ளைங்களை எல்லாம் நான் எங்கேயோ ஒரு மரத்துல போய் பறிச்சுட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுற. சரி போ, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு சமையல் அறைக்கு வா. ஏற்கனவே உன்னோட மாமனார் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. அதெல்லாம் வெட்டி வைக்கணும். சரி சீக்கிரம் போ. ஏன் இப்படி என் முகத்தை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? ஐயோ ஆண்டவா, காப்பாத்து. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த சந்தியா அக்கா நல்ல பேரை வாங்கிட்டாங்க. இப்ப நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இதே மாதிரி அவங்க தினமும் காலையில சீக்கிரம் எந்திருப்பாங்களா, இல்ல 2-3 நாளைக்கு அப்புறம் வழக்கம் போல லேட்டா எந்திருப்பாங்களான்னு நான் பார்க்கணும். குப்பையை தூக்கி போடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் போகணும்? அதுவும் இல்லாம இந்த நாடே குப்பை மாதிரி தான் இருக்கு. இந்த குப்பையை இங்கே தூக்கி போட்டா ஒண்ணும் ஆகாது. போடலாம்.
அறிவு எடுத்தனமா குப்பையை ஏன் எங்க போடுறீங்க? அறிவு கட்டவன் நான் இல்ல நீங்க. போலீஸ் நீங்களா சார்? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அது வந்து என்னன்னா, நான் மாசமா இருக்கேன்ல, என்னால அந்த குப்பை தொட்டி வரைக்கும் நடந்து போக முடியாது சார். கோவப்படாதீங்க, நான் இப்பவே இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. நான் இந்த குப்பையெல்லாம் இப்ப எடுத்துடுறேன். நான் இந்த ஏரியாவில் ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். எனக்கு உங்களால உதவி செய்ய முடியுமா? அப்படிங்களா? இதுல இவ்வளவு தயங்கி கேட்க என்ன இருக்கு? உண்மையை சொல்ல போனா இந்த பிள்ளையார் தெருவுல எல்லாருக்கும் எல்லா உதவியும் நான் மட்டும் தான் பண்ணுவேன். நீங்க முதல்ல என்கிட்ட கேளுங்க. நீங்க யாரை பத்தி கேட்கணும் கேளுங்க. இங்க மீனாட்சி யாரு? மீனாட்சியா? அது வந்து அது 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 மீனாட்சி நீங்க பார்க்கணுமா? மீனாட்சி யாரு? அந்த பேர்ல இந்த தெருவுல யாரும் இல்லையே. மீனாட்சிக்கா, இந்தாங்க. அம்மா இந்த டப்பாவை உங்க வீட்ல குடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க மீனாட்சிக்கா, நான் உடனே போகணும். ஓ, அந்த மீனாட்சி நீதானா? ஏன் அப்பயே சொல்லல? இது பாருங்க, எனக்கு இந்த மாதிரி போலீஸ்காரங்களை பார்த்தாலே பயம். நான் ரொம்ப பயப்படுவேன். அதான் நான் இப்படி அழ ஆரம்பிச்சுட்டேன். அழுததெல்லாம் போதும். அந்த வேதராணி அம்மாவோட கேஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டில்ல? அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான். அதனால இது விஷயமா எங்களுக்கு அந்த வேதராணியோட லிஸ்ட்டை பார்த்ததுல நீயும் அங்க வந்து மருந்து வாங்கியிருக்குல்ல? இது பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் வந்து அவங்க கிட்ட மருந்து வாங்கினா எனக்கு நல்லது நடக்கும் தான் வாங்கினேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க இந்த அளவுக்கு ஏமாத்துவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையா சொல்றேன், நான் அவங்க கிட்ட மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கினேன். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் படல. அதுக்காக என்ன ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்பிடாதீங்க சார், எனக்கு பயம் சார். சும்மா அழுதுட்டு இருக்காத, புரியுதா? நான் ஒன்னும் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வரல. ஆனா இந்த கேஸ் விஷயத்துல எனக்கு உன்னுடைய உதவி தேவை. இப்ப எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, அந்த வேதராணி எல்லார்கிட்டையும் எவ்வளவு பணம் ஏமாத்திருக்கான்னு தெரியணும். அப்பதான் அவகிட்ட கிடைச்ச பணத்தை எல்லாருக்கும் திருப்பி எங்களால் கொடுக்க முடியும். அப்படின்னா இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட அவகிட்ட 70,000 இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் தேவையில்லாம செலவு பண்ணிட்டேன் சார். நல்ல வேளை நீங்களே வந்தீங்க. அந்த பணத்தை கிட்ட கொடுங்க சார், நான் எடுத்து வச்சுக்கிறேன். கொடுங்க. பணம் இப்பெல்லாம் கிடைக்காது மீனாட்சி. அதுக்கு சில வேலைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும். அது வந்து சட்டப்படி சில வேலைகளை செய்யறதுக்கு எங்களோட டீம் முதல்ல உங்களை வந்து பாப்பாங்க. சட்டப்படி சில வேலைகளை செய்வீங்களா? அதுக்கு வீட்டுக்கு வருவீங்க. அது வந்து என்னன்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சியை வர வைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனால உங்க பேரையும் உங்க போட்டோவையும் நாங்க நியூஸ் பேப்பர்ல போட போறோம். போட்டோவா? அப்பதான் எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வேதராணி மாதிரி பொம்பளைங்க எல்லாரும் ஏமாத்துவாங்கன்னு. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இது மாதிரி வேலையை செய்யாம இருப்பாங்க. என்ன மீனாட்சி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒருவேளை உன்னோட போட்டோவை உங்க நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துருமே. இதெல்லாம் தெரிய வந்தா உன்னோட மாமியார் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்களே. என்ன பண்ணுவ? ஐயோ, இல்ல பாருங்க, நீங்க என்னோட போட்டோ எல்லாம் எதுவும் போட வேண்டாம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு உங்க போட்டோவை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா, அந்த வேதராணியை பத்தி சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க. ஆனா என்னால உங்க பணத்தை உங்களுக்கு திருப்பி தர முடியாது. பணம் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்க போட்டோவை கொடுங்க. இல்லைனா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். மீனாட்சி, ஐயோ சத்யாக்கா, ஐயோ அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு இந்த போலீஸ்காரரை பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த சத்யாக்காவுக்கு எதுவும் தெரியாம இருக்கணும்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். இதை பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க கிளம்புங்க, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். என்ன பிரச்சனை மீனாட்சி? அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு இங்க வந்தாரு? அது வந்து எங்களுக்கு ஒரு புடவை கடை இருக்குல்ல, அதான் இவரோட மனைவி எப்பவுமே எங்க கடைக்கு தான் வந்து புடவை வாங்குவாங்க. அவங்க இப்போ அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறாங்களாம். அதான் ஏதாவது புது டிசைன்ல புடவை வந்திருக்கான்னு கேட்டாரு. இது பாருங்க சந்தியாக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க.
ஆனா நீங்க இந்த மாதிரி போலீஸ்காரம்மா மாதிரி வீட்டுல கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி வாழ்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஓம் நம சிவாய. 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 பக்தர்களே, உங்கள் கண்களை திறங்கள். நல்லா பாருங்க, கடவுள் நம்ம முன்னாடி வந்துட்டாரு. சிவபெருமானுக்கு ஜெய். சொல்லுங்க, சிவபெருமானுக்கு ஜெய். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னோட கண்ணை நான் திறந்து பார்த்தேன். இந்த சிலையை எங்க வச்சது நீ தானே, எனக்கு தெரியும். ஆனா அந்த சாமிஜி எப்படியோ தரைய தோண்டாமலேயே சிவனை வெளியில வர வச்சாரு. அது அங்க எத்தனையோ பேர் பார்த்தாங்கல்ல, நீயும் தானே பார்த்த. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சுவாமிஜி அந்த கடவுளோட அவதாரமா, அவர் என்ன வேணாலும் செய்வாராம். அது எல்லாமே சரிதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. அன்னைக்கு சிவலிங்கம் எப்படி தரைக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? உனக்கு குளிர் அதிகமா தெரிஞ்சா ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்குவேல்ல, அதே மாதிரி தானே துளசி செடிக்கும் குளிரா இருக்கும். குளிர் அதிகமா இருந்தா செடி கூட வாடி போயிடும். அதனால குளிர்காலத்துல செடிக்கு கூட நம்ம துணி சுத்தி வைக்கணும். அதனால இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. எந்த வீட்டுல துளசி செடி நல்லபடியா பச்சை பசேல்னு இருக்கோ அந்த குடும்பத்துல எந்த குறையுமே இருக்காது. ஆமா. ஆனா ஒருவேளை இந்த துளசி செடி வாடி போயிடுச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காது. நீ உன் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த துளசி செடியை நல்லபடியா பாத்துக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? காலங்காத்தால அத்தை கிட்ட போய் நானே நல்ல பேர் வாங்க போறேன். அத்தை, துளசி செடியில இதை போடணும்ல, அதுக்காக தான் நானே இதை கொண்டு வந்திருக்கேன். குடு. அப்புறம் மீனாட்சி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் என் உயிரை கூட கொடுப்பேன். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ ஒரே ஒரு வேலை மட்டும் செய். மேல இருக்கிற துளசி செடியை நீ போய் கொண்டு வா. சரிங்க அத்தை. அதுலயும் நம்ம தண்ணி ஊத்தி துணியும் சுத்தி வைக்கணும். சரிங்க அத்தை, இப்ப போய் கொண்டு வரேன். மீனாட்சி, நேத்து நீ அதை தானே உடைச்ச, அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? இப்ப போய் நீ அதை தொட்ட செத்த, அதை மறுபடியும் கீழே வந்து உடைஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? என்ன மீனாட்சி, என்னாச்சு? உன்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிடு. நீ இங்கேயே இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. அது நான் போய் நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். ஐயோ மீனாட்சி, இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. அந்த விஷயம் தெரிஞ்சதா அத்தை என்ன தொலைச்சு கட்டிடுவாங்க. சந்தியா அக்கா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்களே. எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றீங்களா? அங்க பக்கத்துல பாருங்க, அந்த துளசி செடி இருக்குல்ல, அத கொஞ்சம் கீழே கொண்டு வாங்களே. அத்தை என்ன அதை கொண்டு வர சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சந்தியாக்கா, நீங்க கொஞ்சம் கையை கழுவிக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க தொடப்பத்தை பிடிச்சிருந்தீங்கல்ல.
நீங்க துளசி செடியை தொட போறீங்க, அதுக்கு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த செடியை கொஞ்சம் கவனமாயிடுங்க. அந்த செடிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அத்தை எவ்வளவு பாசமா அந்த செடியை கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? சரி. அவங்க அந்த செடி பக்கமா போகட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே புரிய வரும். எவ்வளவு ஜாகிரதையா நீங்க அதை எடுத்தாலும் அதுக்கப்புறம் கீழே விழுந்து உடைய தான் போகுது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அத்தைக்கு ஐஸ் வைக்கணும்னு காலையில இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கல்ல, இப்ப அது எல்லாமே வீணா போக போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த 3 வாய்ப்புகள்ல ஒரு வாய்ப்பு இன்னைக்கு போயிட போகுது.